வணக்கம். தகவல் தொழில்நுட்ப மதுரையிலேருந்து அம்சத்ராணி பேசுகிறேன். உங்களுக்கு பணம் வரல அப்படின்னு உட்காந்து எவ்வளவோ பேர் கத்திகிட்ருக்காங்க, கதறிட்டுருக்காங்க. அப்படி கதறினதை தான் ட்ரெண்டிங் பண்ணி தளபதியார் மேலே ஒரு அவதூறு பரப்பணும்னு நிறையா ரீல்ஸு இப்போ அதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. சாதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நான்வெஜ் சண்டே வச்சாலே பார்த்திங்கன்னா மண்டே ஒரு ரசம் வச்சு சமாளிச்சிடுவோம். ஒரு வீடுன்னு இருக்கும்போது, ஒரு வீட்டுக்கே நம்ம இந்த மாதிரி சமாளிக்கும்போது, ஒரு மாநிலத்தோட குழந்தைகளான நம்மளுக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறவர் ஒரு மாநிலத்தை எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்றத மற்ற மக்களாகிய நம்ம தான் ஒத்துழைப்பு அவருக்கு நம்ம கொடுக்கணும். எவ்வளவோ நலத்திட்டங்களை அவர் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக அதை நம்ம வாங்கிக்கிட்டோம். இலவச பேருந்து திட்டம் கொடுத்துருக்காரு, மகளிர் உரிமை திட்டம் கொடுத்துருக்காரு, காலை சிற்றுண்டி திட்டம் கொடுத்துருக்காரு, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துருக்காரு, இல்லம் தேடி கல்வி கொடுத்துருக்காரு, இல்லம் தேடி மருத்துவம் கொடுத்துருக்காரு, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியம் கொடுத்துருக்காரு. முக்கியமாக எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராக எவ்வளவோ திட்டங்கள், நல்ல திட்டங்கள் அவர்களுக்கு கொடுக்கும்போதெல்லாம் நம்ம சந்தோஷமாக அவர்கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டோம். ஆனால் ஒரு பொங்கல் பரிசு தொகை நம்ம மாநிலத்தை கொடுக்க முடியல அப்படின்னும்போது மக்களாகிய நாம் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே சமாளிக்கிறோமோ அந்த மாதிரி அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சமாளிக்கணுமே தவிர இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி எதிர்கட்சியிலேருந்து நம்மளுக்கு வேண்டா வெறுப்பா ரீல்ஸு தளபதியை பற்றி ஒரு முதலமைச்சர்னு கூட பார்க்காம அவரை ரீல்ஸ் போட்டு ட்ரெண்டிங் பண்ணி இதெல்லாம் மக்களாகிய நம்ம தான் அதை புரிஞ்சு தெரிஞ்சு முதலமைச்சர் இனி எவ்வளவோ நலத்திட்டங்கள் செய்கிறதுக்கு காத்திருக்காரு நம்மளுக்காண்டி. நம்ம முதலமைச்சருக்கு ஒரு ஊக்கம் அளிக்கிற வரையில் நம்ம மாநிலம் சிறப்பாக இருக்கணும்னா மக்களாகிய நம்ம அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இப்போ கிடைக்கலன்னா என்ன, இன்னும் நலத்திட்டம் நம்மளுக்காண்டி அவர் எவ்வளவோ செய்ய இருக்காரு. அந்த நலத்திட்டங்களுக்கு நம்மளுக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.